ஆனந்தம் படம் பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனரின் லிங்குசாமி இயக்கிய 2001ஆம் ஆண்டு குடும்ப திரைப்படமாக வெளிவந்த படம் ஆனந்தம். இந்த படத்தில் மம்முட்டி, முரளி, அப்பாஸ், தேவயானி, ரம்பா, ஸ்னேகா, டெல்லி கணேஷ், ஸ்ரீவித்யா மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஆர்த்தர் ஏ வில்சன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. 2001 நேர்மறையான விமர்சனங்களை பெற்றும் அந்த ஆண்டில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது. இந்த படம் தெலுங்குல சங்கராந்தி என்ற பெயர்ல 2005 ரீமேக் செஞ்சிருக்கிறாங்க. இயக்குனர் லிங்குசாமி இந்த படம் அவரது வாழ்க்கையில நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி அவருடைய அம்மா அவரிடம் கூறிய தொடர் சம்பவங்கள் மூலம் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இயக்குனர் ராஜகுமாரன் ஆர்.பி. சௌத்ரியை லிங்குசாமிக்கு வாய்ப்பளிக்க சொன்ன போது லிங்குசாமி ஆர்.பி. சௌத்ரிக்கு கதையை சொல்ல அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லி இருந்திருக்கிறாரு. இயக்குனர் விக்ரமுடன் வானத்தை போல படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா லிங்குசாமி வேலை பார்த்திருக்கிறாரு. இந்த படத்திற்கு டைட்டிலா முதல்ல திருப்பதி பிரதர்ஸ்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால திருப்பதி பிரதர்ஸை சேஞ்ச் பண்ணி ஆனந்தம்னு டைட்டில் செலக்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதே இது திருப்பதி பிரதர்ஸை லிங்குசாமி அவர்கள் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு திருப்பதி பிரதர்ஸ்னு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த படத்திற்கு மம்முட்டிக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணனை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் மம்முட்டிக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிக்க முடியாமல் போயிருச்சான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட இந்த படத்தோடைய கதையை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சில காரணத்தினால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். முரளிக்கு ஜோடியாக தேவயானி நடிக்கிறதாக இருந்துச்சான். ஆனால் அதே காலகட்டத்தில் தேவயானி தனது சகோதரியாக 2000 ரிலீஸ் ஆன கண்ணுக்கு கண்ணாக படத்தில் நடித்ததுனால நடிகர்களே இந்த படத்தில் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் மம்முட்டிக்கு ஜோடியாக தேவயானியையும் முரளிக்கு ஜோடியாக ரம்பாவையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தருண் முதல்ல இந்த படத்தில் 4வது தம்பியாக நடித்து தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாக இருந்துச்சான் இந்த படத்தில். அப்புறம் ஒரு சில காரணத்தினால இவரை சேஞ்ச் பண்ணி 4வது சகோதரராக ஷாம் கணேசை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னை, ஊட்டி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் ஷூட்டிங் நடைபெற்றிருக்குது. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸு கோயிலை வச்சு எடுத்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்ற ஷூட்டிங்கை தொடர்ந்து கோழி எலும்புகள் உள்ளிட்ட பல குப்பைகள் தரையில் விடப்பட்டதுனால படத்துடைய டீமுக்கு விமர்சனங்களும் வந்திருக்குது. இதுக்கப்புறம் அரசு தலையிட்டு கோவில்களில் இனி படப்பிடிப்புகள் நடக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருக்குது. இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம் தமிழுக்கான பிலிம்பேர் விருதையும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதையும் இந்த படம் வாங்கியிருக்குது. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளும் 3வது சிறந்த திரைப்படமாகவும் மற்றும் சிறந்த நடிகை ஆகிய 2 பிரிவுகளிலும் அவார்ட்ஸும் வாங்கியிருக்குது இந்த படம். 2000 வானத்தை போல படம் ரிலீஸ் ஆகியிருக்குது. 2001 ஆனந்தம் படம் ரிலீஸ் ஆகும்போது வானத்தை போல படம் மாதிரியே இருக்குதுன்னு பல விமர்சனங்களும் எழுதப்பட்டிருக்குது. 2018 விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆனந்தம் படம் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவியோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.